எளியவனை யாருமே நினச்சி பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த பலவீனனும் எளியவனுடைய ஆத்மா எப்படி இருக்குமா, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். உங்கள் ஆத்மா வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கு நிச்சயமாக தப்புவிப்பார், நம்பிடுங்க. அல்லேலூயா. யாரும் நினச்சிடுவாங்க இவனை ஏமாத்திடலான்னு, அங்கே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக எழும்புகிற அவங்கள பிடிச்சிடுவார், கொடுமைக்கு உங்களை தப்பு வச்சிடுவார். அல்லேலூயா. உங்களை விட விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கணும். என்ன செய்வார்? என் கொடுமைக்கு என்னை நிந்திக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? என்னை விடுதலையாக்குவார், என்னை தப்பு வைப்பார். அவங்க தானே அந்த குடும்பம் அப்படின்னு உலகம் நினைப்பான். ஆனால் கடவுள் அப்படி இல்லை. நான் அவனுக்கு இறங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவனுக்கு நான் மனதுருகிற தெய்வம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். உங்களை என்னையும் அவர் இருதயத்தில் உள்ளங்கையில் அவர் உங்களை என்னையும் நினச்சி வச்சிருக்கிறார். நம்மளை ஏளனமாக மனுஷர்கள் நினைக்கலாம், மற்றவங்க பார்க்கலாம். இதை வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிக்கிற தெய்வம். அல்லேலூயா. உனக்கு நான் இறங்குகிற ஆண்டவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவித்து அருமையாக இருக்குது. அதனால தான் ஆபிரகாம் மடியில் லாசரு. ஏன்னா அந்த ஆத்மா அவருடைய பார்வையில் அருமையாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஆத்மாவும் அவருடைய பார்வையில் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிடக்கூடாது எனக்கெல்லாம் என்னங்க இருக்குது என் வாழ்க்கை. உங்கள் ஆத்மா அவருடைய பார்வைக்கு அருமையாக. நீங்கள் சரியாக நடங்க. நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னா உங்கள் வழியெல்லாம் திறந்துடும். நீங்கள் ஏன் நம்ம சரியாக நடக்காதனால நமக்கு வழி திறக்க மாட்டேங்குது. நம்ம இன்னும் சேஞ்ச் ஆகணும். சேஞ்சுன்னா எது? சிந்தையில், இருதயத்தில், யோசனையில், பேச்சில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் மாறும். நீங்கள் உடனே பைபிளை தூக்கி வெள்ளை சட்டையை போட்டுட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து உள்ளே வந்தோன்னே மாறிடும்னு நினைக்கக்கூடாது, தப்பு. ஆனால் அதுக்காக அது செய்யாமையும் அதெல்லாம் வழிகள், அதெல்லாம் வழி, ரட்சிப்பின் பாதை. அதெல்லாம் நான் உள்ளே வந்து நான் மறுரூபமாகணும். அதெல்லாம் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கணும். பழசெல்லாம் என்ன செய்யணும்? மாறினா அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய நிலைமையை மாற்றுவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் போராட்டத்தை. அவர் சொல்கிறாரு, அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். நீங்கள் உங்கள் ஆத்மாவை வஞ்சகத்துக்கும் கொடுமைக்கும் விசுவாசிங்க.